இங்க ஹலால் பண்ணி தானே பண்றீங்க? ஓனர் இந்துவா முஸ்லிமா? கண்டிப்பா இது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. திரும்ப ஒரு தடவை நான் அதை ப்ளே பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பிஜேபி காரர் தான், அதை இங்க மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. அவர் கேட்ட கேள்வியிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ராம ஸ்ரீனிவாசன் ஒரு பேர். ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாப்புல, அதுவும் ஒரு ஹோட்டல்ல. அதை வந்து தாமரை டிவியில போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தாமரை டிவியில. தம்பி இங்க ஹலால் பண்ணி தானே பண்றீங்க? ஓனர் இந்துவா முஸ்லிமா? சாப்பிட வர கஸ்டமர்லாம் எல்லா மக்களும் வராங்கல்ல? ஹலால் பண்றீங்க? முஸ்லீம் மறுபடி ஓடி பண்ணுங்க. ஏன் பண்றீங்க? நாங்களாம் எப்படி சாப்பிடுறோம்? அவங்களும் வரணும். நாங்க வரமாட்டோம். அதாவது இது ஒரு வன்மத்தை கக்கிற பேச்சு தான் இது. நாங்களாம் வரமாட்டோம்னா வராத. நான் வராதன்னு சொன்னது இந்த ஆளை மட்டும். ஆனா அதை எதுக்காக பண்றாங்க என்னன்னு தெரிஞ்சுக்க கூட நினைக்கிறது இல்லை. நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ரொம்ப டீப்பாலாம் போகணும்னு அவசியம் இல்லை. பொதுவா நம்ம சாப்பிட போற ஒரு இறைச்சி, ஆடோ, கோழி, அது நம்மளுக்கு உணவாக போது, நம்மளுக்காண்டி அது சாக போகுது. அப்படி நம்மளுக்காண்டி அது சாகும் போது அது துடிதுடிச்சு சாகாம வலி தெரியாம சாகணும்ன்றதுக்காண்டி இருக்கும்போது வலி அப்படின்ற ஒரு உணர்ச்சியை மூளைக்கு கடத்துற அந்த நரம்பை பார்த்து அந்த கூர்மையான ஆயுதத்தால இருக்கு. இதுல ஹலால் பண்ணும்போது ஓதியா இருக்கிறான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஓதுறதுன்னா உட்காந்து 10-15 வரைக்கும் எதுவும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட கடவுளா நினைக்கிற அவங்களோட அல்லாவோட பேரை சொல்லி அறுப்பாங்க. நம்மள அந்த பரீட்சை எழுதும் போது இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் எழுதும் போது மேல பிள்ளையார் சொல்லி இல்லைன்னா சிலுவையை போட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். இதுக்கு நடுவில் மத்த மதத்தை புண்படுத்துற மாதிரியோ இல்ல மத்த மதத்தை அவமதிக்கிற மாதிரியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு. நிறைய டாக்டர்ஸ், அறிவியல் நிபுணர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹலால் முறையானது பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னவங்கள முக்காவாசி பேர் ஹிந்து. ஸோ இந்த ஹலால் முறைன்றது ஹிந்துஸ்க்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ராம ஸ்ரீனிவாசன் சொல்ற மாதிரி இவங்க குரூப்புக்கு தான் பிரச்சனை.